வணக்கம் நேர்களே, ஜிஎஸ்கே நெட்வொர்க் சார்பா ஒரு பிரத்யேக பதிவு. இவர் யாருன்னா பலத்துறை வல்லுனர். நம்ம பல பிரபலங்களை சந்திச்சு வரோம் இல்லைங்களா. இவர் மருத்துவம், இலக்கியம், ஆன்மீகம், விளையாட்டு, இப்படி பல துறையில சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான அன்பு நண்பர். பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறாரு. பலருடைய அன்பான இதயங்களை குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருமை மருத்துவர் அயூப் கான் அவர்களை நமது பிரத்யேக பேட்டிக்காக நாம் இங்க அழைத்திருக்கிறோம். அவருக்கு ஒரு அருமையான ஒரு வணக்கம். ஐயா வணக்கம். உண்மையிலேயே உங்களை சந்திச்சது ஒரு அருமையான தருணம். இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. வாய்ப்பு அளித்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. ஓகே, ரொம்ப 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 சிறப்பு. அதான், இறைவன் இல்லாமல் எந்த அசைவமே இல்லை அப்படின்றது கரெக்டா சொல்றீங்க. இந்த சந்திப்புக்கு நான் உண்மையிலே தேங்க் பண்றது யாருன்னா, நிர்ணயிக்கப்பட்ட இந்த நேரம் இதுக்காக அவன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உண்மையா இதுதான் யதார்த்தம். இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கை முழுவதும் அருமையா பயணிக்கலாம். உங்களை பத்தி, உங்களுடைய பயணங்களை பத்தி, நீங்க என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பயணம். நான் எதை கேட்கறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க மக்களுக்கு எது சொன்னா சரியா இருக்கணும் அதை நீங்க சொல்லலாம். சுருக்கமா சொல்றேன். நோய் என்பது ஒன்று நம் மனசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை வியாதி, டென்ஷன் ஆனா சக்கரை வியாதி. டென்ஷன் எங்கிருந்து வருது? வயிறுலேருந்து வருது இல்ல. இப்போ வயிறுங்கிறது, டென்ஷனுங்கிறது மனம்தான் காரணம். அதனாலதான் அது வருது இல்ல. ஆமா. இன்னொன்று, ரெண்டாவது, பொதுவாக சக்கரை வியாதி பற்றி நான் சொல்றேன். இப்போ கரும்பு எடுத்துங்க. மேல் கரும்பு கொஞ்சம் இனிக்கும், நடுக்கரும்பு இனிப்பு இருக்கும், அடிக்கரும்பு ரொம்ப இனிக்கும். இப்போ நீங்க எதை விரும்புவீங்க? உங்க கண்ணை கட்டிடும் வாயை எது விரும்புவீங்க? மேலா, நடுவா, கடைசியா? அடியில் இருக்கிற ஏன் ரொம்ப சுவையா இருக்கு. உங்க நாக்கு தரம் பிரிக்கும் போது ஏன் வயிறு தரம் பிரிக்காது? உண்மை, அருமையான அதாவது என்னன்னா, குட் குவாலிட்டி ஆஃப் சுகர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் கறியை நீங்க வறுத்து கொடுத்தா உங்க வாய் அசல் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் மசாலாவை சேர்த்தினா மூங்கிடுங்க. எதுக்கு முக்கியத்துவம் தரீங்க? மசாலாவா கறியா? மசாலாக்கு தான். அப்போ அதுல மருந்துங்கிறது புரோட்டீன். மற்ற கறியில இருக்கா, மசாலா இருக்கா? கறியில இருக்கு. அதனால நல்ல பொருள், அதாவது ருசி இல்லாத பொருளை நாம சுவைக்காம சாப்பிட்றதுதான் நோயினுடைய அடிப்படை காரணம். புரிஞ்சுட்டீங்களா? அருமை அருமை. உண்மையிலேயே இந்த புரிதல் தான். என்னன்னா, எந்த ஒரு உணவுப்பொருளும், இப்போ ஒரு உணவுப்பொருள் ஒத்துக்கலன்னு அந்த குறிப்பிட்ட உணவுப்பொருளை நீங்க நிறைய சாப்பிட்ருக்கீங்க, குறிப்பிட்ட காலத்துல அது ஒத்துக்காது. ஒரு வயது ஆகும்போது. இப்போ ஹோமியோபதிக்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் ஹோமியோபதிக்குன்னா என்னன்னு தெரியல. அது ஒரு வைத்தியம், என்னமோ ஒரு சக்கரை உள்ள. நான் என்ன சொல்றேன், ஹோமியோபதிக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நெல்லிக்காவை எடுக்கிறீங்க, வாயில போடுறீங்க. போட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க உணர்வது என்ன? அது ஒரு மாதிரி இனிப்பும் தோப்பு. ஏன் முதலில் உணரவில்லை? நாக்கல உமிழ்நீரோட கலக்கும் போது கடைசியில அணு. அதுதான் ஹோமியோபதிக். மற்ற மருந்துகள் நீங்க போட்ட உடனே தண்ணீர் குடிக்கிறீர்கள். உங்க வாய் என்ன குறிப்பு சொல்ல போனா, ஃபார் எக்ஸாம்பிள், முறையாக வாயில் எந்த ஒரு உணவுப்பொருள் ஜீரணிக்கலன்னா வயிறு சரிக்காது. நீங்க ஒரு கறி, ஒரு துண்டை கொடுத்துட்டு நல்லா கூழாக்குங்க, முடியாது. வாயில பல்லு இருக்கு, கடிக்க முடியாது. வயிற்றுல பல்லு இல்லாத என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதானே. அதே மாதிரி நீங்க பண்ண ஒரு தப்பு. ஒரு சாப்பாடுக்கு இன்னொரு சாப்பாடு இடைவெளி கிடையாது. ஒரு போட்ட உடனே ஜீரணிச்சுக்கிட்டே இருக்கும், உடனே ஒன்று போட்டுருவீங்க. திருப்பி என்னாவும் அதோட விகிதத்தாலும் ஆகும். இதுதான் கேஸ். புரிஞ்சுட்டீங்களா? எந்த ஒரு நோய் ஃபர்ஸ்ட் டிசீஸ் நம்ம பிறக்கும் போதே யாருமே முழுக்க முழுக்க நல்லா பிறக்க போகிறது கிடையவே கிடையாது. அங்கே குறைபாடு இருக்கும். வயது ஆக ஆக அந்த குறிப்பிட்ட உறுப்பு ஆட்டம் இருக்கும். தட் இஸ் கால்ட் டிசீஸ். அம்மா மாதிரி, எங்க அப்பா மாதிரி நான் உயரம், அம்மா மாதிரி எனக்கு வீசிங் வருது. பாருங்க, டாக்டர் நான் பேசுற விரும்பல, உண்மையாக பேசுறேன் நான். அப்பா மாதிரி உயரம், அது கொடுத்தது யார்? அம்மா. அம்மாவுக்கு இந்த நுரையீரல் பலவீனமாக இருக்கும்போது
அதனுடைய அந்தரங்க சக்தி இங்கே அடைஞ்சிருக்கிறது. புரிஞ்சிட்டீங்களா? அருமை அருமை அருமையான சிந்தனை. இதுதான் ஜீன். இப்ப என்னன்னா அந்த ஒரு அது ஜீன்கள் தான் சொல்றேன். என்ன நீனு அப்பா மாதிரி போயிடும் அப்படின்னா நீ பரம்பரை நோய்க்கு காரணம். நான் சொன்னேன், நான் எல்லா மருத்துவத்தையும் கேள்வி ஒரே கேள்வி என்னன்னா, சக்கரை வியாதி ஒரு பரம்பரை நோய். சரி, ஐப்பான் டாக்டருக்கு இந்த கை விரல் உடஞ்சிருக்கு, நிறுத்த முடியாது, பிறக்கும் போதே வந்திருக்கு. சக்கரை நோய் பரம்பரை நோய்னா 40 வயசுனா 40க்கு முன்னாடி எங்கே மறைந்தது? அந்த இனிமை காலங்கள் எங்க போச்சு? பதில் எங்க? இன்னும் இந்த கேள்வி வந்து நேர்களுக்கு நான் கேட்கணும். உண்மைதான் நேர்களே, இவருடைய கேள்வி சக்கரை நோய் ஒரு பரம்பரை நோய் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, பிறக்கும் போதே வந்தா ஓகே, நடுவில் 30 40 தான், இதுவரையும் அது எங்கே சென்றது? அதுக்கான விளக்கம் எந்த டாக்டர் வேணா சொல்லுங்க பாத்து. எங்கே? எனக்கு தெரிஞ்சு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இதுல. உண்மையிலே இந்த புரிதல் வந்து சத்தியமா இதுவரைக்கும் நான் பேட்டி கேட்கிறேன். நான் பயப்படுறது அவசியம் இல்லை, நான் யாருக்கும் நேர்மை. சரி, ஒரு மனிதனுக்கு மூச்சு காத்து தேவை, மூச்சு இல்லைன்னா உயிர் போயிடும். இப்ப தண்ணியில வந்து மூழ்கிறீங்க போது மூச்சு காத்தால இருக்கும்போது தண்ணி உள்ள போயிடுது இல்ல? ஆமா, இறங்குறீங்க. ஆமா. வயிற்றுல தண்ணியில இருக்கும்போது மூச்சு இல்லாம அந்த குழந்தை உயிர் வாழுமா? வாழாது. வாழ்ந்திருக்க சாத்தியமே இல்லையே. அப்ப மூச்சு இல்லைன்னா இருந்திருக்கு, இருதயம் இருக்காது, இறந்த குழந்தை தானே. ஆமா. இறைவன் தாயினுடைய மூலமாக திருக்குறான், குழந்தை ஒன்றும் கிடையாது. குழந்தை வெளியில வந்தவுடன் முதல் மூச்சு இறைவன் இருக்கு, அதுதான். உடனே மோஷன் போயிடும், அழுவும். நீ உன்ன அழுல, நீ மோஷன் போல. இதற்கான காரணம் தேவை. நீங்க சொல்லும் போது உள்ள மோஷன் போலனா அதனுடைய பனிக்கூடத்துல கழிவு இருக்குன்னு சொல்றாங்களே. ஒரு உறுப்பு எங்கனாலும் சரி, இன்னொரு உறுப்பு இருக்கும். உங்களுக்கு கண்ணு கட்டிடுச்சு பார்க்க முடியல, ஒரு ஈரல் கட்டிச்சு சிரிக்கல, அதே மாதிரி வயிற்றுல மூச்சு போற குழந்தை கை கால செய்யும். ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இந்த இடத்துல நான் உங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ மருத்துவத்துல வந்து 6ஆம் மாசம் தான் அது கரு உண்டான காலத்துல இருந்து மருத்துவ பரிசோதனை செய்யறாங்க. அங்க வந்து ஏக்கம் பாத்தீங்கன்னா உடல் அசையுது, கால் அசையுது, நாடி துடிப்பு இருக்கு, காமிக்கலாமே. இப்ப கிராபிக்ஸ்ல என்ன ஒண்ணு காமிக்கலாம், அது கிராபிக்ஸ் சொல்றீங்களா? அதான். அப்படி இல்ல சார், என்னை பொறுத்தவரையும் உள்ளார குழந்தை உயிரோடு இல்லை. உயிர் இருந்தால் மூச்சு காத்து இருக்க வேண்டும். அப்போ நாடி பிடிச்சு பார்க்கும்போது 2 நாடி வருது குழந்தைய இருக்கும்போது. நாடி வருகிறது என்றால் கர்ப்ப நாடி, அதுதான் கண்டிப்பா கர்ப்ப நாடி சொல்ல வரீங்க. அந்த வித்தியாசத்தை தான் கேட்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லைனுக்கு வரேன். இப்போ பிபிங்கிறீங்க, ஓகே. பிபி இங்க ரேடியல் ஆர்டரி, பிபி பாத்துறீங்க. ஆமா. அதே மாதிரி ஹார்ட் டு லங்ஸ், இதயத்திலிருந்து ஈரல், இதயத்திலிருந்து வயிறு, இதயத்திலிருந்து கிட்னி, அதை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல. குழந்தைக்கு எவ்வளவு தெரியுமா போவோம்? 200க்கு மேல போவோம். அதை ஏன் பிபியா எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எனக்கு அதனாலதான் ஒரு சந்தேகம். இப்ப நீங்க சொல்லும் போது நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே, நீங்களே குழம்புறீங்க பாருங்க. இப்போ குழப்பம் இல்ல, ஒரு சந்தேகம் தான். அதாவது மருத்துவத்துறையில இது வரைக்குமே நான் நினைச்சு பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகம் மட்டும் இல்ல, அது மக்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இப்ப நீங்க சொல்றீங்க அது வந்து கர்ப்ப நாடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ குறிப்பா மருத்துவத்துல வந்து கரு உருவான நாள்ல இருந்து பிறகு வரைக்குமே குழந்தை நாடி எப்படி இருக்கு, குழந்தை growth எப்படி இருக்கு, அசையுதா, திடீர் எட்டி உதைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி? அதாவது கருங்கிறது அந்தரங்கம், இருட்டறை, யாராலையும் தெரிஞ்சுக்க கொள்ள முடியாது, உருவத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அதனுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு மனைவியோட கூடும்போது இன்னைக்கு புரியுங்கன்னா குழந்தைங்களோட வாரம் 4வது வாரம்னா இன்னையில இருந்து கணக்கு பண்ணிக்கீங்க. அது நீங்க கணக்குல வச்சிருப்பீங்களா? இல்ல, கொஞ்சம் குறைபாடு. இப்ப வந்து அந்த இடம் சேர்ந்து இருக்காது. இதே மாதிரி ஒரு 3வது வாரம் வச்சிருக்க சேர்ந்து இருக்கும். நீங்க கணக்கு எடுக்கும் போது 1வது வாரம் சேர்க்கிற குழந்தைக்கு வளர்ச்சியிலையும் சேர்க்கிற மருத்துவத்தினுடைய கணக்கு அது மாதிரி இருக்கலாம். எதையுமே சொல்ல பாருங்க. அந்த காலத்துல எங்க தாய் 6 குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பெற்றா. அந்த காலமும் இந்த காலம் இந்த காலத்துக்கு இது தேவை, உண்மை, இது தேவை. அதுக்காக டெக்னிக்கல் தேவை. நான் யாரை பத்தியும் கவலைப்படுறேன். ஏன்னா எனக்கு
வைத்தியம் தான் முக்கியம். போகும்போது ஜாலியா போகணும், எல்லாருக்கும் சொல்லிட்டு போகணும். அதான் என்னோட தியரி. நான் எதுக்கா இப்போ பேட்டி தொடக்கத்துல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. கருத்து வேறுபாடுன்னு சொல்றதை விட உங்களோட நான் கடைசியா அதை யோசிக்கணும். குழந்தை வெளியில வந்த பிறகுதான் மோஷன் போகுது, அழுவுது, எல்லாமே நம்ம உணர முடியுதுன்னு சொல்றீங்க. ஆனா கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த பனிக்கூடம் உடைஞ்சு போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து கழிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கும் இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கும் உள்ள வேறுபாடு. என்ன போய் உள்ள வச்சா என்ன ஆகும்? இப்போ பெரிய சின்னதாக்கி உள்ள வச்சா என்ன ஆகும்? சின்னதா இருப்பேன்னா இருக்க மாட்டான். மூச்சு காத்து போனா உயிரோட இருப்போம், இல்லைன்னா இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. குழந்தை அது வேற உயிரா, நான் வேற உயிரா? இல்ல அதெல்லாம் ஓகே, நான் அதை சொல்ல வரல. அந்த பனிக்கூடத்துல அந்த குழந்தை ஏங்கிட்டு இருக்கும்போது உயிரோட எதுவும் ஆனா பேச முடியாது. ஏதோ என்னன்னு கேக்குறேன். அந்த ஏதோ தான் இப்ப அந்த ஏதோ அவனுது. ஓகே, நான் மருத்துவமா கேக்குறேன். இது வந்து ரத்தத்துல சத்துதான் சார் போகுது, வேற எதுவும் போற சொல்லுங்க. ரத்தத்துல இருந்து கருவில தொப்புளுக்கு வந்து சத்து தான் போகுது. வெறும் டம்மி தான் அது, ஒண்ணுமே கிடையாது. அது அசைவுனா வந்து நம்ம சொல்றது குழந்தை அசைறது கிடையாது. நிறைய போகும்போது அதோட இயக்கம் இப்படி அப்படி அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அசைவுகள், அது கர்ப்ப நாடி, அது இயங்குறது. அது இயங்குறது எப்படி வந்து உயிர் இல்ல, குருவி இல்ல, கண்ணு இருக்காம அப்படியே ஆடுங்க, அது மாதிரிதான். ஓகே, அது ஒரு செக்மெண்ட். இப்போ வெளிநாட்டுல வந்து இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி செய்தி தான், 2 மாதம் 3 மாதம் உள்ள குழந்தை மூச்சு விடுறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைய தூக்கி தண்ணியில போடுறாங்க, நீச்சல் அடிச்சு வருது. அதான் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது பனி கொடுத்து அவ்வளவு நீர் இருக்கிற இடத்துல அது தலக்குள்ள ஆடிட்டு வரீங்க, அதான் ஆடிட்டு இருக்கு. அப்போது உயிரில்லாத குழந்தை எப்படி அங்க அசைஞ்சிருக்கு? ரைட். இப்போ ஒரு குழந்தை ஓகே வளர்ந்துருச்சு, கையை பிடிச்சி நடக்க வைக்கிறீங்க. ஆனால் அந்த குழந்தை கீழே விழும்போது குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, அது எங்கிருந்து? அது இயல்பாவே அதுக்குள்ள இது இறை. அதே மாதிரிதான் எல்லா நிகழ்வுகளும் நீங்க சொல்றீங்க. அந்த மூச்சு காத்துங்கிறது சார் எந்த குழந்தை உள்ள உயிரோட கிடையாது. உயிர் இருந்தா மூச்சு இருக்கணும், மூச்சு இருந்தா இருதயத்துல ரத்தம் பயம். எப்படி சொல்லுங்க? லங்ஸ் விரிஞ்சா பிளட், ஹார்ட், பிரெயின், மோஷன் எல்லாமே போகணும். மூச்சு இல்லாம அது எப்படி உயிர் வாழும்? இல்ல அந்த ஒரு ஃபீடு தானே போகுது. ஆமா, ஐ மீன் குளுக்கோஸ் தர மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு புரிதலில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை புரிய வச்சிருக்கிறாரு. குளுக்கோஸ் தான் அனைத்து தாயினுடைய அந்தரங்க தேவையான சக்தி குழந்தைக்கு போகுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சின்ன லாஜிக் சார். ஒப்பனம் சொல்றேன், இந்த குழந்தை எப்படி, இந்த குழந்தை அப்படின்னா இந்த மாமரம் இனிப்பு, இந்த மாமரம் கசப்பு, இந்த மாமரம் நீட்டா இருக்கும், இந்த மாமரம் பழுத்து நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு மனிதனுடைய அந்த விந்து துளி மாறி மாறி 6 குழந்தை வேற வேற விதம் இல்ல. ஆமா, அது இறைவனுடைய படைப்பு, அவனுடைய படைப்பு. இவன் இப்படி அவன் வந்து என்னன்னா அப்படி வந்து என்னன்னா இந்த கரு வந்து உருவாகும்போது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா அப்படியே நிர்ணயிச்சிருவாங்க. எல்லாமே எழுதப்பட்டது. நாம இப்போ ஆண்டவன் சோதிக்கிறான்னா சோதிக்கல, ஆண்டவன் என்ன பண்றான்னா தன் வழிக்கு இந்த சோதனையில எந்த இடத்துக்கு கண்ணியமா நீ என்ன பாக்குறன்னு சொல்லிக்கிறான். அதுதான் நீ அனுபவிக்கும் கற்பது. அந்த நிலையில நீ டாக்டர் நம்புறியா, படைப்பை நம்புறியா, படைத்தவர் நம்புறியான்னு நினைக்கிறாங்க. 3 வித கேள்வி, ஒரே பதில் சொல்லுங்க. படைப்ப டாக்டர் என்னையும் சேர்த்து நினைக்கிறியா, படைத்தவன் நினைச்சனா வழி கொடுத்துருவான். படைப்பாளர் நினைச்சுன்னா உன்னை அழித அவன் தானே படைத்தான் கருவை, அவன்கிட்ட விட்டுருங்கிறேன் நான். அது தைரியம் தேவை. இந்த இடத்துலதான் மக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு குறுகிய பதிவு தான். இது வந்து ஒரு நெடிய பதிவா நம்ம எடுக்கணும், முயற்சி எடுக்கணும்னா சார் இது மாதிரி நிறைய இருக்கு சார். இப்ப என் குழந்தைங்க எல்லாமே எதுவுமே சிசேரியன்னு கிடையாது. ஏன்னா முன்னாடியே
அந்த குழந்தைய ஸ்ட்ராங்கா வளர்த்துருவேன். 2 வீலர்ல வர சொல்லுவேன். எங்க கலையும் அதானே அது ஸ்ட்ராங்கா தான் எங்க கலையும். கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டா தாய்க்கு ஸ்ட்ராங்கா கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஸ்ட்ராங்கா போடுதுல்ல. ஒரு பழமொழி அது சொல்லுவாங்க, எங்க கலையும். ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை கண்டிப்பா தானா. அது கரெக்டா அதுக்கானது கரெக்டா அந்த வளர்ச்சி சிதை மாற்றம் வந்தவொடனே தானா வெளியில வந்துடும். அது அந்த கெப்பாசிட்டி பில்ட தள்ளிடும். நீ தள்ளல, அவன் தள்ள வச்சிருவான். உண்மையை நம்ம நிறைவான ஒரு பகுதியில இருக்கு. சார் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு சார் என் வேலை முடிஞ்சிச்சு கடவுளை வேண்டிக்க, நீ எதை எடுக்கிற? ஃபெய்த், எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இறைவனை நீ நோக்கி எதை தான் போகும். எடுக்கிறேங்கிற. அன்பு நேயர்களே, இது வந்து ஒரு குறுகிய பதிவா நம்ம கொடுத்திருந்தாலும் இவருடைய ஆளுமை கடல் கடந்து நாடு கடந்து பல நினைவுகளை வச்சிருக்கிறாரு. வேறொரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல இவரை பத்தி ஒரு முழுமையான நம்ம பேட்டியை கொடுக்க காத்து இருக்கோம். இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கருத்துக்களில் குறைபாடுகள் இல்ல உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அடுத்த ஒரு பதிவு இவரை நம்ம சந்திக்கும் போது நிச்சயமா அதன் பற்றிய கருத்துக்களை கேட்டு நம்ம விளக்கம் கூட காத்துக்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்கே நெட்வொர்க்ல ஒரு பிரதான நிகழ்வா இதை நம்ம கொடுக்கிறோம். இந்த கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை நீங்க உள்ளார்ந்து பார்த்து அருமையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிங்க, எங்களுக்கு தெரிவிங்க. வளர்ச்சியோடு உங்களுக்கும் பங்கு உண்டு, எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்னு நம்ம ஐயூப் கான் சொல்லியிருக்கிறாரு. அவரு கூட நாமளும் இணைஞ்சு இந்த பயணத்தை நம்ம இந்த நேரத்துல இந்த அளவுல நிறைவு செய்யறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. வணக்கம் சார்.